வணக்கம். தமிழகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். தாழ்வாக செல்லும் மின் கம்பிகளால் விபத்து அபாயம். மின்வாரிய அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் புகார். கள்ளக்குறிச்சி விஷசாராய சம்பவம் எதிரொலி. காவல்துறையினர் வாகன சோதனை. இனி விரிவான செய்திகள். கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 6.45 லட்சம் மதிப்பிலான பயணியர் நிழற்குடை திறப்பு சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே மும்மலைப்பட்டி கிராம மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து ரூபாய் 6.45 லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட பயணியர் நிழற்குடையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோவில்பட்டி கடம்பூர் ராஜு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஒட்டபிராம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மோகன், விளாத்திக்குளம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பன், கயத்தாறு கிழக்கு ஒன்றிய செயலாளர் வண்டானம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விருத்தாச்சலம் அடுத்த மங்களம்பேட்டையில் தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை கண்டித்து இந்திய குடியரசுக் கட்சி சார்பில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை கண்டித்து இந்திய குடியரசுக் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் மங்கா பிள்ளை தலைமையில் விருத்தாச்சலம் அடுத்த மங்களம்பேட்டையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை வெட்டி படுகொலை செய்த உண்மையான குற்றவாளிகளை விரைவில் கண்டுபிடித்து அதிகபட்ச தண்டனையை வழங்க வேண்டும் என்றும் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இழந்து வாடும் குடும்பத்தினர் மற்றும் கட்சி நிர்வாகிகளுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று தமிழகத்தில் சமீப காலமாக சரியில்லாத சட்ட ஒழுங்கு நடைபெறுவதாகவும் சட்ட ஒழுங்கை சீரமைக்க வேண்டும் என தமிழக அரசிற்கு பலமுறை கோரிக்கைகளை முன்வைத்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து கோவில்பட்டி இஎஸ்ஐ மருத்துவமனை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய வலியுறுத்தியும் சமூக விரோத செயல்களை எதிர்த்து அதனை களைய ஜனநாயக முறையில் போராடி வருகின்றவர்களுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தும் வகையில் துப்பாக்கி உரிமம் வழங்க வலியுறுத்தி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி இஎஸ்ஐ மருந்தகம் முன்பு அம்பேத்கர் பெரியார் மார்க்சிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் கலந்து கொண்டவர்களுக்கு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். உங்க அதிகார வரப்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு செய்தியாளரை ஒருத்தர் கொலை மிரட்டல் விடுறாருன்னு உடனே கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கின்றோம். பகுஜன் சமாஜ் கட்சி பகுஜன் சமாஜ் கட்சி பகுஜன் சமாஜ் கட்சி பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் பாதுகாப்பு வழங்கு பாதுகாப்பு வழங்கு பாதுகாப்பு வழங்கு பாதுகாப்பு எதிராக பேசி வரும் தலைவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கு. கொரோனாவால் நிறுத்தப்பட்ட நெய்வேலி புத்தக கண்காட்சி 4 ஆண்டுகளுக்கு பிறகு கோலாகலமாக தொடங்கியது. கடலூர் மாவட்டம் நெய்வேலி என்எல்சி இந்திய நிறுவனத்தின் சார்பில் வருடாந்திர தோறும் புத்தக கண்காட்சி நடைபெறுவது வழக்கம். அவ்வாறு நடைபெறும் இப்புத்தக கண்காட்சி தமிழகத்திலேயே 2வது பெரிய புத்தக கண்காட்சியாக நடைபெறும். இந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு கொரோனாவால் நிறுத்தப்பட்ட இந்த நெய்வேலி புத்தக கண்காட்சி தொடங்கப்பட்டது. கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண் தம்புராஜ் மற்றும் நெய்வேலி என்எல்சி சேர்மன் பிரசன்குமார் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். தொடங்கிய இப்புத்தக கண்காட்சி அடுத்து 10 நாட்கள் நடைபெற உள்ளது. இதில் 160 பதிப்பகத்தை சேர்ந்த 170 விற்பனை அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. இக்கண்காட்சியில் கல்வி, பொருளாதாரம், இலக்கியம், கணிதம், பொறியியல், அறிவியல், கவிதை, அரசியல், கல்லூரி, சிறுகதை, நாவல் மற்றும் மாணவ மாணவிகளுக்கான போட்டித் தேர்வு புத்தகங்கள் உள்ளிட்ட 10,000க்கும் மேற்பட்ட தலைப்புகளில் அனைத்து விதமான புத்தகங்களும் விற்பனைக்கு வந்துள்ளன.
மேலும் நாட்டின் தலைசிறந்த பதிப்பாளர்கள் விற்பனையாளர்கள் தனித்தனி அரங்குகளாக அமைத்துள்ளனர். மேலும் குழந்தைகளுக்கு ஓவிய போட்டிகள், கட்டுரை போட்டிகள், குழந்தைகளுக்கு தேவையான குறுந்தகடுகள், மென்பொருட்கள் மற்றும் பொழுதுபோக்கு அம்சங்கள், ராட்டினங்கள் உள்ள பல அம்சங்கள் நிறைந்துள்ளன. கல்வியில் பின்தங்கியுள்ள கடலூர் மாவட்ட மாணவ மாணவிகளுக்கு கல்வி அறிவை வளர்த்துக் கொள்ளும் நெய்வேலி புத்தக கண்காட்சி சிறப்பு அம்சமாக உள்ளது. இக்கண்காட்சி 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் பல மாவட்டங்களில் இருந்து வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாட்டாளி மாணவர் சங்கத்தின் சார்பாக தமிழக முதல்வருக்கு சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் வாயிலாக தமிழ்நாடு அரசாணை 161 படி அரசு கலை அறிவியல் கல்லூரி மாணவர்களுக்கான கல்வி சேர்க்கை உரிய விதிமுறைக்கு உட்பட்டு நடைபெற வேண்டும் என மனு அளித்தனர். சேலம் பகுதி பாட்டாளி மக்கள் கட்சியின் மாணவர் சங்க செயலரும் வழக்கறிஞருமான விஜயராசா தலைமையில் பாட்டாளி மாணவர் சங்கத்தின் சார்பாக தமிழக முதல்வர் அவர்களுக்கு சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் வாயிலாக தமிழ்நாடு அரசாணை 161 விதிப்படி அரசு கலை அறிவியல் கல்லூரி மாணவர்களுக்கான கல்வி சேர்க்கை உரிய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெற வேண்டும். சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு முன்பு கோஷங்களை எழுப்பி மாவட்ட ஆட்சியரிடம் தங்களுடைய கோரிக்கை மனுக்களை வழங்கினர். மேலும் இதற்கு சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட மாணவர் சங்க செயலர் எருமபாளையம் குமார், தாரை மணி, மேட்டூர் நவீன், மாவட்ட மாணவர் சங்க தலைவர் வழக்கறிஞர் மோகன்ராஜ், தர்மராஜ், குப்புசாமி, பாமக ஒன்றிய தலைவர் கிருஷ்ணகுமார், மாவட்ட மாணவர் சங்க துணை தலைவர்கள் தௌசம்பட்டி வேலுசாமி, கண்ணன், நந்தகுமார், பவித்ரன், கலைச்செல்வன் என 20க்கும் மேற்பட்ட கட்சி பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். மயிலம் பொம்மபுர ஆதீன திருமடத்தில் பாலசித்தர் மகா குருபூஜை விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் மயிலம் வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணியம் சுவாமி திருக்கோவில் வளாகத்தில் உள்ள பொம்மபுர ஆதீன திருமடத்தில் பாலசித்தர் மகா குருபூஜை விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மயிலம் திருமணத்தில் நடைபெற்ற விழாவிற்கு மயிலம் பொம்மபுர ஆதீனம் 20ஆம் பட்டம் சிவஞான பாலே சுவாமிகள் தலைமை தாங்கி பேசினார். மயிலம் திருமணத்தை சேர்ந்த விஸ்வநாதன் முன்னிலை வகித்தார். கல்லூரி செயலாளர் ராஜ்குமார் ராஜேந்திரன் அனைவரையும் வரவேற்றார். இந்த நிகழ்ச்சியில் மயிலம் பொம்மபுர ஆதீனம் 20ஆம் பட்ட ஆதீனம் பேசுகையில், பொம்மையார் பாளையத்திலிருந்து முருகனை காண மயிலம் மலைக்கு வந்த பாலசித்தர் கள்ளிப்பாலை உணவாக கொண்டு கடும் தவம் இருந்தார். பாலசித்தர் தனது தவ வலிமையினால் முருகப்பெருமானின் முழு அருளையும் பெற்றார். சித்தரின் ஆலோசனையின் பேரில் மயிலம் மலையில் வள்ளி தெய்வானையுடன் திருமண கோலத்தில் முருகர் காட்சி தந்தார். முருகனுடன் மனம் முருகி வேண்டினால் கேட்ட வரம் கிடைப்பது என்பது ஐதீகமாக உள்ளது என அவர் பேசினார். இந்த விழாவில் கேரள மாநிலம் ஆலப்புழாவில் உள்ள ஸ்ரீ சிவ பிரபாகர சித்த ஆசிரமத்தின் தலைவர் ரமாதேவி, மதுராந்தகம் திருக்குறள் பீட நிர்வாகி குரு பழனி அடிகள், தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் மெய்யியல் துறை தலைவர் நல்லசிவம் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். பின்னர் சங்குணக்கண்ண பாலசித்தர் இதழ் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சிவஞானி விருதுகள் வழங்கினர். விழாவில் மயிலம் தமிழ்கல்லூரி முதல்வர் திருநாவுக்கரசு, ஒன்றிய கவுன்சிலர் செல்வகுமார், ஊராட்சி மன்ற தலைவர் சிவகுமார், ஊராட்சி செயலாளர் சங்கர் உட்பட கிராம பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நம்முடைய ஆயிரத்தி ஐயாவதற்கு முன்னாடி சிறப்பிக்கிறார்கள். இப்பொழுது எப்பொழுதும் பாலசித்தர் விழாவிலே 2 பேரும்
வேலை பெற்றவர்களுக்கு மயிலத்தை சேர்ந்த எஸ் மதுரவீரன் அவர்களுக்கு சாமிகள் சிவஞானியினுடைய விருதை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். கோவில்பட்டி அருகே கட்டாளங்குளத்தில் சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோன் நினைவு தூண் திறப்பு விழா. நினைவு தூணை யாதவ மகாசபை நிறுவன தலைவர் ராஜகண்ணப்பன் திறந்து வைத்தார். சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோன் நினைவு தூண் கோவில்பட்டி அருகே உள்ள கட்டலாங்குளம் அழகு முத்து ஹரிகிருஷ்ணர் கோவில் வளாகத்தில் நிறுவப்பட்டு அதற்கான திறப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக யாதவ மகாசபை நிறுவன தலைவர் ராஜகண்ணப்பன் கலந்து கொண்டு நினைவு தூண் மற்றும் அங்கு நிறுவப்பட்டிருந்த கல்வெட்டை திறந்து வைத்து சுபாஷ் சேர்வை யாதவ் எழுதிய பாஞ்சாலங்குறிச்சியில் குமார அழகுமுத்து என்ற நூலை வெளியிட்டு சிறப்பித்தார். இவ்விழாவில் அழகு முத்துக்கோன் வாரிசுதாரர்கள் மீனாதேவி, சின்னதுரை, ராஜராஜேஸ்வரி, தமிழ் ஆசிரியர் செந்தில்குமார், அழகு முத்துக்கோன் பேரவை நிர்வாகிகள் வேல்ராஜ், ஜெயக்குமார் உள்ளிட்டோர் திரளானோர் கலந்து கொண்டனர். மேலும் வரும் 11ஆம் தேதி சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோனின் 314வது ஜெயந்தி விழா அரசு விழாவாகவும் கொண்டாடப்பட உள்ளது. அதற்கான முன்னேற்பாடுகள் மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சுதந்திர போராட்டத்தின் முதல் வீரன் என்று அருமை நிறுவன தலைவர் திருப்பூரிலிருந்து வந்திருக்கிறார். அவர்களை அன்போடும் பண்போடும் பணிவோடும் ஆண்டிப்பட்டி காந்தி நகர் பகுதியில் தாழ்வாக செல்லும் மின் கம்பிகளால் விபத்து அபாயம். தனிநபர்களின் தலையிட்டால் நடவடிக்கை எடுக்க ஆண்டிப்பட்டி மின்வாரியம் தயங்குவதாக பொதுமக்கள் புகார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பேரூராட்சி காந்தி நகர் பகுதியில் 10ற்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன. இப்பகுதியில் உள்ள தெருவில் மின் கம்பங்கள் வழியாக செல்லும் மின் கம்பிகள் மிகவும் தாழ்வாக செல்கின்றன. இதனால் வாகனங்கள் செல்லும் போது மின் ஒயர்கள் உரசி விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளது. மேலும் வீடுகளின் மொட்டை மாளிகளில் மிக அருகில் செல்லும் ஒயர்களாலும் குழந்தைகள் விளையாடும் போது விபத்து ஏற்பட்டு உயிர் சேதம் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. இது குறித்து இப்பகுதி மக்கள் பலமுறை ஆண்டிப்பட்டி மின்வாரிய அலுவலகத்திலும் புகார் கூறினர். இதையடுத்து ஆண்டிப்பட்டி மின் வாரியத்தினர் சம்பவ இடத்திற்கு வந்து நேரில் பார்த்தனர். தாழ்வாக செல்லும் மின் ஒயர்களை மாற்ற மின்வாரிய அதிகாரிகள் முயற்சிக்கும் போது அப்பகுதியில் உள்ள சில தனி நபர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து மின்வாரியத்தினர் நடவடிக்கை எடுக்காமல் திரும்பி சென்று விட்டனர். இதனால் தாழ்வாக செல்லும் மின் கம்பிகளால் விபத்து அபாயம் தொடர்கிறது. தனி நபர்கள் தலையிட்டால் தாழ்வாக செல்லும் மின் கம்பிகளை சீரமைத்து நடவடிக்கை எடுக்க மின்வாரிய அதிகாரிகள் தயங்குவதாக புகார் கூறும் இப்பகுதி பொதுமக்கள் விபத்து ஏற்படு உயிர் சேதம் ஏற்படும் முன் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி காவல் நிலைய பகுதிக்கு உட்பட்ட இடங்களில் இரவு காவலர்கள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் சில நாட்களுக்கு முன்பு கள்ளச்சாராயம் குடித்துவிட்டு இறந்த சம்பவம் தமிழக பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. அதன் விளைவாக காவல்துறையினர் இரவு வாகன தணிக்கை மற்றும் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். இதில் ஆய்வாளர் விநாயகமூர்த்தி தலைமையில் உதவி ஆய்வாளர் சத்யசீலன், சிறப்பு உதவி ஆய்வாளர் வீரன் மற்றும் காவலர் பழனிமுத்து ஆகியோர்கள் சாலையில் சென்ற வாகனங்களை நிறுத்தி சோதனை செய்து உரிய ஆவணங்கள் உள்ளதா மற்றும் எந்த பகுதியிலிருந்து வாகனங்கள் செல்கின்றது என்பதை கண்டறிந்த பிறகு அந்த வாகனங்களை சரியான ஆவணங்கள் இருக்கிறதா என்று சோதனை செய்து அனுப்பி வைத்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தாழ்வாக செல்லும் மின் கம்பிகளால் விபத்து அபாயம். மின்வாரிய அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் புகார். கள்ளக்குறிச்சி விஷசாராய சம்பவம் எதிரொலி, காவல்துறையினர் வாகன சோதனை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.